எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு தோட்டக்காரரு அவரோட தோட்டத்தில் நிறைய குரங்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அதனால அந்த குரங்கும் தோட்டக்காரரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதனால என்ன செய்யணும், அந்த குரங்குங்கள்லாம் தோட்டக்காரருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் அந்த தோட்டத்து வேலையிலலாம். ஒரு நாள் வெளியூருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. தோட்டக்காருக்கு ஒரே வருத்தம், என்னடா பண்ணுறது, தோட்டத்தை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு. அப்போ தான் ஒரு யோசனை இருந்துச்சு. அதான் குரங்குங்கள்லாம் இருக்குல்ல, இதுங்க தான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதில்ல, என்ன ஒன்று தண்ணி மட்டும்தானே விடணும், அதை சொன்னால் செஞ்சுருவாங்கன்ட்டு குரங்குங்களெல்லாம் கூப்பிட்டு, இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தண்ணி மட்டும் விடுங்க, வேறு ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ தானே தண்ணி தானே விட நாங்கள் விட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு டவுட்டு மட்டும் கேட்குதுங்க. சரி, எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி விடணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் சொல்லுங்கள் எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், சின்ன வேற இருந்தால் கொஞ்சம் தண்ணியும், பெரிய வேற இருந்தால் நிறைய தண்ணியும் விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, இவ்வளோ தானே நாங்கள் விட்டுறோம். ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தா தோட்டமாகவே இல்லை. என்னாச்சு அப்படின்னா, இவர் சொன்னார் பார்த்தீங்களா, சின்ன வேற இருந்தால் கொஞ்சம் தண்ணி, பெரிய வேற இருந்தால் நிறையா தண்ணின்னு. சின்ன வேருக்கு பார்த்து எப்படி தெரியும், என்ன ஏன் இப்படி தோட்டமாலன்னு கேட்டால், நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால வேற பிடுங்கி பார்த்தோம், சின்ன வேறா பெரிய வேறான்னு பார்த்து தானே நம்ம ஊற்றணும் அப்படின்னு சொல்லி தோட்டத்தையே காலி பண்ணி வச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அவங்க தான் நல்லா பழகிட்டாங்களே, இவ்வளோ செய்கிறாங்களே, இதை செஞ்சுருவாங்கன்னு மட்டும் ஒப்படைச்சிடவே கூடாது. நல்லா தகுதியானவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கும்போது அவங்க அந்த வேலையை நல்லா செய்வாங்க. அதனால் இந்த கருத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.